ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் கள்ளிப்பழத்தில் ஜூஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கள்ளிப்பழத்தில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது. மிக முக்கியமாக உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக காணப்படுது. இப்போ இந்த கள்ளிப்பழத்தில் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்த்துடலாம். கள்ளிப்பழ ஜூஸ் செய்கிறதுக்கு முதல்ல கள்ளிப்பழத்தினுடைய தோலை நீக்கிக்கிடலாம். உள்ளுக்குள்ளே அந்த சதை பகுதி இருக்கும், அந்த சதை பகுதியை வச்சு தான் நம்ம ஜூஸ் போடணும். இது நல்ல கனிஞ்ச பழம். இதை மாதிரி நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த பழம் வந்து நல்லா தித்திப்பாக நம்மளுக்கு இருக்கும். முக்கியமாக அந்த பழத்தில் வந்து ஒரு முள் உண்டு, அதை நான் அதை காமிக்கிறேன். இப்போ இதனுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே சதை பகுதி வந்துடும். இதில் நிறைய விதைகள்லாம் இருக்கும். அந்த விதைகளோடு நம்ம சாப்பிடலாம், ஆனால் அது வந்து விதைகள் கடிபடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முக்கியமா இந்த பழத்துல அந்த முள்ளை எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். இந்த பழத்துல வந்து நிறைய பயன்கள் இருக்கு. இப்ப கிராமத்து சைடுல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பழங்கள் வந்து நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த காடுகள்ல பார்த்தோம்னா இந்த கள்ளி செடி நிறைய வளர்ந்துருக்கும். அதை வந்து யாருமே கேட்க மாட்டாங்க, யாருனாலும் நம்ம படிச்சு சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தோலை நீக்கிட்டு அதனுடைய சதை பகுதியெல்லாம் எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு அந்த தொண்டை முள்ளை காமிக்கிறேன். இந்த பகுதியில தான் இருக்கும். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இது நம்ம அப்படியே சாப்பிடும்போது தொண்டைக்குள்ள போயிட்டு அப்படின்னா நிறைய சிக்கல்களை ஏற்படுத்திடும். அதனால நீங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த முள்ளை எடுத்துட்டு தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நான் செய்யற மாதிரி ஜூஸா போட்டு கொடுத்துருங்க நீங்க. இப்போ இந்த சதை பகுதியெல்லாம் எடுத்து ஒரு பவுல்ல மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷரோ அப்படி இல்லைன்னா நம்ம கைகளாலோட நம்ம இந்த கிரேப் ஜூஸ்லாம் போடும் போச்சுல நல்லா கைகளால் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கையை எடுத்து தூர போடுவோம் பாருங்க, அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். அந்த சின்ன சின்ன விதைகளில் நிறைய சதைகள் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும், அதுக்காக தான். அதனால இதை மாதிரி நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் கிடையாது, நீங்கள் தாராளமாக சேர்த்துட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த விதைகளோடு நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது. டேஸ்ட் பண்ணி குடிக்கும் போச்சுல கொஞ்சம் நம்மளுக்கு தட்டுப்பட்டால் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால இதை மாதிரி நீங்கள் நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா ஒருவேளை அந்த முள் இருந்தால் கூட இதை மாதிரி நம்ம எடுத்துடலாம். இப்போ இது கூட நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட ஆரஞ்சு பழ ஜூஸ் அப்படி இல்லைன்னா எலுமிச்சம் பழத்தோட ஜூஸை சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக நான் அன்னைக்கு நன்னாரி சர்பத் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து தேனோட சேர்க்கலாம். தேன் சேர்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒயிட் சுகரோட சேர்த்துக்கிடலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். சர்வ் பண்ண முச்சில் உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கணும்னா கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி கலந்தீங்க பாருங்கள், அது ஐஸ் வாட்டராக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். முக்கியமாக இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை அப்படியே நம்மளுக்கு தணிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இந்த பழம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு முறை கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.